அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பேன். நண்பர்கள், இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் மற்றும் நூல்களின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் டிஎன்பி அசஸர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த தமிழ் பகுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தவறாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னாப்புல நமது சேனலில் டிஎன்பி கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் 5 சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இனிமேல் வந்ததுன்னா அது ஒரு செப்பரேட் வீடியோவே நம்ம இனிமேல் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து வந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வரும், ஓகேங்களா? வாங்க நீ டாபிக். நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கத்தொகை நூல்கள். சங்கத்தொகை நூல்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு தான் சங்கத்தொகை நூல்கள் சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது முதலாவதாக நம்ம 8 தொகை நூல்களை பற்றி பார்ப்போம். 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, 1810, புறநானூறு, பரிபாடல். இதுதான் 8 தொகை நூல்கள். இது இப்போ நீங்கள் 8 தொகை நூல்கள் எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். குறிப்பிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த புறநானூறு எடுத்துகிட்டு புறநானூறு எவ்வகை தொகுப்பு தொகுதி எந்த நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா புறநானூறு 8 தொகை நூல்களை சார்ந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஒரு படிக்கும்போது எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ நட்டினை இப்போ பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்கள். அதனால் இந்த சரியான பாடலாசிரியர் பேர் தெரியல, தொகுத்தவர்கள் பேர் தான் ஒரு சில பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதை நம்ம இங்கே விவரிக்கலாம். அதாவது நட்டினைக்கு ஆசிரியர் பேர் தெரியல. அதே போல் குறுந்தொகையோட தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ என்பவர் தான் குறுந்தொகை பாடலை தொகுத்தவர். அதே போல் பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார். ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார் தான் ஐங்குறுநூறு பாடம் தொகுத்திருக்காரு. கலித்தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்து ஓனார் தான் கலித்தொகை பாடலை தொகுத்தவர். அதே போல் அகநானூறு பார்த்தீங்கன்னா உருத்திர சன்மன் அவர் தான் அகநானூறு பாடலை தொகுத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் 8 தொகை நூலில் யாருக்குமே ஆசிரியர் பேர் தெரியாது. இப்போ 4 பாடலுக்கு மட்டும்தான், அது குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு 4க்கு மட்டும்தான் தொகுத்தவர் பேர் கிடைச்சிருக்கு. அதனால இந்த 4ஐயும் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. மறுபடியும் நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். குறுந்தொகை பூரிக்கோ, ஐங்குறுநூறு கூடலூர் கிழார், கலித்தொகை நல்லந்தோனார், அகநானூறு உருத்திர சன்மன், ஓகேங்களா? இதுதான் 8 தொகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதே போல் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நட்டினியோட இன்னொரு அடைமொழியால் குறிக்க பெறும் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்டினியோட அடைமொழியால் குறிக்க பெறும் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நட்டினியர் இன்னொரு பேர் அடைமொழியால் குறிக்க பேர் என்ன அப்படின்னா தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கலித்தொகைக்கு இன்னொரு வேறு பேரால் எந்த மாதிரி கூப்பிடுறாங்க, அதை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுரைந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு கலித்தொகை குறிக்கிறாங்க. இதே போல் குறுங்களி, அப்புறம் இயற்கை இன்புலகம் அப்படின்னு கலித்தொகை வேறு பேரால் அழைக்கப்படுது. கலித்தொகை பார்த்தீங்கன்னா கட்டுரைந்தோர் ஏத்தும் களி அந்த நூல் என்ன சொன்னா கலித்தொகை தான். மற்றொரு பேர் என்ன குறுங்களி, இயற்கை இன்புலகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா 1810 அடைமொழியால் குறிக்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரும்பு கடலை அப்படிங்கிறது 1810 அடைமொழியால் குறிக்கப்படும் இன்னொரு பேர். ஓகே, புறநானூறுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தமிழர் வரலாற்று வாழ்வியல் கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழர் கருவூலம், அதாவது தமிழர் பண்பாட்டை பற்றியான அறியக்கூடிய ஒரு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடலை பற்றி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் 8 தொகை பாடல்கள். அதில் சில நூல்கள் சில அடைமொழி பெயர்கள் இருக்குது, அதுவும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. 10 பாட்டில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அது நூல்கள், அப்புறம் நூல் ஆசிரியர், பார்த்தீங்களா? 10 பாட்டுக்கு 10 நூல்களுக்குமே நூலாசிரியர் பேர் நமக்கு கிடைக்கப்பட்டது, ஓகேங்களா? திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் தான். திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் எழுதியவர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புலவராற்றுப்படை அப்படிங்கிறதா திருமுருகாற்றுப்படையோட இன்னொரு பேர். அது திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடையோட ஆசிரியர் பேர் என்ன கேட்டீங்கன்னா நக்கீரர்.
திருமுருகாற்றுப்படையோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புலவராற்றுப்படை தான் வந்து அதோட இன்னொரு அடைமொழியால் குறிக்க பெரும் பேர். மூணாவது என்ன பார்க்க போறோம்னா குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டோட ஆசிரியர் என்னன்னா கபிலர். குறிஞ்சிப்பாட்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிய பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சிப்பாட்டோட இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா காப்பிய பாட்டு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டின் ஆசிரியர் பேர் வந்து நப்பூதுனார் தான் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் பேர். முல்லைப்பாட்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்றாங்க. அது முல்லைப்பாட்டோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நெஞ்சாற்று படை தான் வந்து முல்லைப்பாட்டினோட அடமொழியால் குறிப்போர் இன்னொரு பெயர். பட்டினப்பாலை எழுதியவர் யார் அப்படின்னா உருத்திரன் கண்ணார். பட்டினப்பாலை எழுதியவர் வந்து உருத்திரன் கண்ணார், அதான் பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியவர். அதே போல மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். அதாவது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மலைப்படுகடம் நூலின் ஆசிரியர் யாருன்னா பெரும் கௌசிகனார் தான் மலைப்படுகடம் நூலின் வந்து ஆசிரியர். அந்த மலைப்படுகடமோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கூத்தாற்று படை அப்படின்னு சொல்றாங்க. மலைப்படுகடமுடைய இன்னொரு பெயர், இன்னும் அடைமொழியால் குறிப்பிட்ட இன்னொரு பேர்னா கூத்தாற்று படை. இது வந்து சமுதாய பாட்டுன்னு கூட இந்த மலைப்படுகடம் நூலை வந்து சொல்றாங்க. சரிங்களா? பெரும் பானாற்று படை எழுதுவதுன்னா உருத்திரன் கண்ணார். பெரும் பானாற்று படை எழுதுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருத்திரன் கண்ணார். அதே போல உருத்திரன் கண்ணார் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டினப்பாளையும் பெரும் பானாற்று படை எழுதிய நூலாசிரியர் பேர் என்ன அப்படின்னா உருத்திரன் கண்ணார். அது ரெண்டுமே ஞாபகம் வச்சுருங்க. நக்கீரர் வந்து என்னென்ன எழுதியிருக்காருன்னா திருமுருகாற்றுப்படை நடுவாடை. அதே போல வந்து உருத்திரன் கண்ணார் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா பட்டினப்பாளையும் பெரும் பானாற்றுப்படையும் வந்து நூலை எழுதியிருக்காரு. அப்போ வந்து ஒரு இந்த 10 பாட்டு நூல்கள் வந்து 2 பேர் வந்து 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. ஒன்று நக்கீரர் வந்து, இன்னொரு பேர் வந்து உருத்திரன் கண்ணார் வந்து 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா சிறு பானாற்றுப்படை வந்து நத்தத்தனார். சிறு பானாற்றுப்படை நூல் எழுதியவர் வந்து நத்தத்தனார். ஓகேங்களா? அடுத்து வந்து கடைசியாக பார்க்க வந்து பொரு நானாற்றுப்படை வந்து முடத்தாம கண்ணியார். அதாவது பொரு நானாற்றுப்படை என்ற நூலை எழுதியவர் வந்து முடத்தாம கண்ணியார். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 8 தொகை 10 பாட்டு நூல்கள் அப்புறம் நூல் ஆசிரியர்களை மட்டும் நூல்களை குறிக்கும் சிறப்பு பேர்களும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு சில நான் கொஸ்டின் அனலைஸ் வந்து சில கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது குறிஞ்சிப்பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? குறிஞ்சிப்பாட்டில் வந்து எத்தனை வகையான பூக்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை கவுண்ட் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டில் வந்து எத்தனை வகையான பூக்களை பற்றி விட்டாங்கன்னா 99 வகை பூக்களை வந்து இந்த குறிஞ்சிப்பாட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அதே போல் வந்து அது புறநானூற்று பாடலில் பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா புறநானூற்று பாடலில் வந்து மொத்தம் வந்து 65 துறைகள் இருக்குது. 65 துறைகள் இருக்குது. அதே போல் வந்து புறநானூற்றில் வந்து எத்தனை திணைகள் புறத்திணைகள் இருக்குன்னா 11 வந்து புறத்திணைகள் இருக்குது. என்ன அப்படின்னா புறநானூற்று பாடலில் வந்து அதாவது துறைகள் எத்தனை அப்படின்னு கேட்டுருக்காரு. புறநானூற்று பாடலில் துறைகள் எத்தனைன்னு கேட்டுக்கிட்டா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 65. எத்தனை புறத்திணைகள் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 புறத்திணைகள் உள்ளன. ஓகேங்களா? அதே போல் வந்து புறநானூற்று பாடலில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியு போப்பு தான் வந்து புறநானூற்று பாடல் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? அதே போல் ஏட்டில் இருந்ததை ஏற்றியவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதையர் தான் புறநானூற்று பாடல் வந்து ஏட்டில் இருந்ததை ஏற்றியவர் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதையர். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பொது தமிழில் வந்து 8 தொகை 10 பாட்டு நூல்களை பற்றி நூல் ஆசிரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே கலந்து நம்ம பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணுறோம். அதனால் வந்து இன்றைக்கி தமிழ் எடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம ரீசனிங் மேக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிறிதளவுனாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது பயன்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.